வந்த ஏங்க ஏங்க இருங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க ஏன் புருஷனை அடிச்சு இப்படி கொல்ல பாக்கறீங்க நான் சொல்ல வேணும் இங்க பாரு ஏங்க ஏங்க இருங்க இன்னைக்கு பாருங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு அண்ணன் வந்து நம்ம மதுரை ரயில்வேல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் தொடர்ந்து அவர்கிட்ட வந்து தொல்லை கொடுத்துட்டே வந்துருந்துருக்காரு. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை வீட்டில் இருக்கும்போது தாக்குதல் நடத்தியிருக்காரு. அவரை நிர்வாணப்படுத்தியிருக்கிறாப்புல, அவனை வந்து அவமானப்படுத்தியிருக்காப்புல. அந்த வீடியோ வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாப்புல. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த காணொலி நான் வந்து பதிவு செய்கிறேன். அதே சமயம் அந்த அண்ணன் பேசின ஆடியோ நான் அதில் வந்து பதிவு செய்கிறேன். பாருங்க. காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இது பெரிய லெவலுக்கு போகிற அளவுக்கு காவல்துறை வைக்க மாட்டேங்குன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஏன்னா தனிமையில் இருக்கக்கூடியவர், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு இந்த பிரச்சனை நடக்குது. நாளைக்கு அவரோட உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்தாலோ இல்லை ஆபத்து வந்தாலோ அதை யார் பொறுப்பேற்றுக்குருவா? ஏன்னா பல முறை வந்து அவருக்கு இந்த இடையூறு இருந்திருக்கு. அவர் வந்து சரி நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம அதை கடந்து போவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து அவருக்கு வந்து பல இடையூறுகளை வந்து அந்த வேலை செய்யக்கூடிய நபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் பாருங்க, அவரோட ஆடியோ நான் வந்து பதிவு செய்கிறேன். இது சம்பந்தமாக அண்ணன் மு க வையவனுக்கு வந்து தொடர்பு கொண்டு தகவல் வந்து சொல்லியிருக்கேன். அண்ணனை போய் பார்க்க வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வேற லெவலுக்கு நாங்கள் வந்து ஒரு போராட்டமாக கொண்டு போகாத அளவிற்கு காவல்துறை அவர் மீது வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நம்புறோம். இப்ப அந்த வீடியோவும் அந்த ஆடியோவும் பதிவு செய்றேன், கேளுங்க. நன்றி. மேல வந்த ஏங்க ஏங்க இருங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க ஏன் புருஷனை அடிச்சு இப்படி கொல்ல பாக்கறீங்க நான் சொல்ல வேணும் இங்க பாரு ஏங்க ஏங்க இருங்க இன்னைக்கு பாருங்க என்னலாம் இருக்காங்க எல்லாம் இருல ஏங்க இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு நான் உங்களை அடிச்ச இன்னைக்கு பாரு ஏங்க இருங்க. ஹலோ ஹலோ வணக்கம்ண்ணே, சொல்லுங்கண்ணே. நான் வணக்கம். நான் சங்கரபாண்டி, தூத்துக்குடி மாவட்டம், ஒட்டப்பிடாரம் வட்டம், உப்புளிவெட்டி கிராமம், சொந்த ஊர். சொல்லுங்க. வந்து மதுரையில ரயில்வேல வேலை பார்க்குறேன். ரயில்வே கேட்டர்ஸ்ல தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 4 வருஷமா எனக்கு இந்த குவார்டர்ஸ்ல மாற்று சாதியினரால என்னால இங்க இருக்க முடியல. என்ன பண்றாங்க? வண்டி விடுறதுல பார்க்கிங் பண்றதுல தகராறு பண்றாங்க. சரி. அடுத்தால உங்களுக்கு போற பார்க்கிங் இல்லையா இல்ல பொதுவா நிப்பாட்டுற பார்க்கிங் இல்லையா? பொதுவான பார்க்கிங் தான். பொதுவான பார்க்கிங்ல உங்க வண்டியை நிப்பாட்டுறது தகராறு பண்றாங்க. ஆமா, நான் முதல்ல நிப்பாட்டினேன் அப்படின்னா நைட்டு என் வண்டியை டேமேஜ் பண்றது, சீட்டை கிழிக்கிறது, இந்த மாதிரி செய்யறாங்க. தண்ணி எனக்கு வர தண்ணிய அவங்க மறிக்கிறாங்க. தண்ணி எந்த மாதிரி தண்ணி? வாட்டர் டேங்க்ல தண்ணி வரும். எல்லாருக்குமே வாட்டர் டேங்க்ல வந்து தண்ணி நிரம்பணும்னா லாக் ஆகுற, ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுற மாதிரி ஒரு ஃப்ளோட் வால்வு போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளோட் வால்வு யாருக்கு நிறையுதோ அவங்களுக்கு அடைச்சிரும், மற்றவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஃப்ளோட் வால்வையே கலட்டிடுவாங்க. கலட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த தண்ணி நிறைஞ்சி வீணா சிந்திக்கிட்டு இருக்கும். இது சம்பந்தமா நான் புகார் கொடுத்து அது மேல நடவடிக்கை எடுத்து அப்புறம் அந்த ஃப்ளோட்டை கலட்டுறது இல்ல. இத முன்னிரோதமா எந்த ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட்? இதுக்கு முன்னாடி அது ஸ்டேஷன் கிடையாது, ரயில்வே ஆபீஸ்ல தான் கொடுத்துருக்கேன். ரயில்வே ஆபீஸ்ல அவங்க நடவடிக்கை எடுத்ததுனால அந்த நடவடிக்கைக்கு வந்து இவங்க எடுக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால என் மேல முன்னிரோதத்தை வளர்த்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க ஒரே பிரான்ச்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க வேலை பாக்குறாங்க. ஒரே பிரான்ச்ல இருக்கிறவங்க வேலை பாக்குறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அதனால என்னைய வந்து அவங்களுக்கு வந்து சாட்சியா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களே வச்சுக்கிட்டு என் மேல வந்து ரயில்வே ஆபீஸ்ல பொய்யான கம்ப்ளைண்டா கொடுக்கறது. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் மேல யாருமே என்னை விசாரணைக்கு கூப்பிடல, எந்த நடவடிக்கையும் என் மேல எடுக்கல. இதனால அந்த வீட்டை காலி பண்ண இவனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை காலி பண்ண இவனை வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இதுல சட்டத்துல இடம் இல்லாததுனால என்னைய வந்து வீட்டை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆமா, இதுல வந்து என் மனைவி இன்னைக்கு நடந்த சம்பவத்துல வந்து என் மனைவி வந்து இப்போ 2.5 மாசமா இருக்காங்க. 2வது குழந்தைக்கு. என் மக டிவிஎஸ் ஸ்கூல்ல படிக்கி. என் வண்டி இப்போதைக்கு நான் வண்டி ஓட்ட முடியாம, என்னால ஓட்ட முடியாது, நான் மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னால ஓட்ட முடியாது. நீங்க மாற்றுத்திறனாளி? ஆமா, நான் பார்வை மாற்றுத்திறனாளி.
அதனால இப்ப என் மனைவி தான் வண்டியை எடுத்துட்டு போய் எனக்கு ஸ்கூல்ல விடுறது வைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ம் இப்ப வந்து அந்த வண்டியை எடுக்கவே இல்லை 3 மாசமா. ம் இப்ப கூட ஒரு தடவை ஒரு சின்ன கோடு ஒண்ணு போட்டிருக்காரு. சின்ன சின்னதா பெரியசா செய்றாங்க, சின்ன சின்னதா செய்றாங்க. ம் துணி காய போட இடம் தரது இல்ல. ம் அப்படியே துணி காய போட்டா தண்ணி சிந்துது, எடுக்க சொல்லி இதே ஆளு நேத்து என்னைய அடிச்சாலே வந்து என் துணியெல்லாம் கீழே கொடிய அத்து போட்டாரு. நேற்று உங்களை அடிச்சாங்களா? ஆமா, நேத்து என்னைய அடிச்சாங்க, ஆ நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க. ஆ இது போக என் வீட்டுக்குள்ள ராத்திரியில வந்து பால்கனி இருக்கு. ஆ அந்த பால்கனில இறந்த பாம்பை தூக்கி போட்டிருக்காங்க ஒரு தடவை. ஆ யாரு இந்த வேலையெல்லாம் அந்த நபர் சார்? அந்த ஆளோட ஆஹ் பேரு அந்த ஆளோட பேர் ஈஸ்வரன். ஈஸ்வரனா? ஆமா. ஆ அதனால நான் இப்ப அடிபட்டு ஜிஹெச்ல இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நேற்று இது பண்ணது? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். போலீஸ் தரப்புல இருந்து ஆக்ஷன் எடுத்தாங்களா? கைது பண்ணியிருக்காங்களா? இல்ல எதுவுமே அவரும் வந்து படுத்திருக்கிறாரு. அவரை நான் அடிச்சுட்டு சொல்லி படுத்திருக்கிறாரு. அவர் அடிச்சிட்டோம்னா? அடிச்சுட்டு சொல்லி படுத்திருக்கிறாரு. போலீஸ்காரங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசினாங்க. ஆ என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சேன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். ஆ அப்புறம் ஒண்ணுமே பேசிக்கல. போலீஸ்காரங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததா எனக்கு தெரியல. ஆ இதே எந்த மாதிரி லிமிட்டுக்குள்ள வருது உங்களுக்கு இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து? கரிமேடு காவல் நிலையம். இங்க கரிமேடு காவல் நிலையம். கரிமேடு காவல் நிலையமா? ஆமா. ஆ சரிங்கண்ணே. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த ஆடியோ வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன். சரி போட்டு நான் அண்ணன் ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ணன் வந்து உங்களை நான் பார்க்க சொல்கிறேன். சரி ரைட்டு. சரிங்களா? வந்து பார்க்க சொல்லி அவர் தேவையான உதவி வந்து செய்வாங்க. சரி சரி. ஆ சரி, ஓகே. ம்